ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்கள் கூட ஒரு சில விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி. இப்போ புரோனையில் மணி பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஆகுது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு சரி தூங்கலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு வந்தால் பெட்டில் தூக்கமே வரல. ஏதோ மனசு அப்படியே இறுக்கமாக இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி நம்ம மனசில் உள்ள ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக யூடியூப் பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹோம் சீசன் வித் லவ் சேனல் அபி சிஸ்டரை தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். காலையிலேயே நம்ம சேனல்லையுமே போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அவங்களோட யூடியூப் சேனலை நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தேன்னா 2023 பார்த்தேன். அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க ரொம்ப ஹோம்லியாக நல்லா வீடியோ பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க பார்க்கலையே ஒரு நல்ல ஹார்ட்டட் பர்சன் மாதிரி தெரியும். அதனால தான் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு அழகான ஃபேமிலி. அவங்க ஹஸ்பண்ட், அந்த சிஸ்டர், ஒரு பொண்ணு, ஒரு பையன். பட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத. நான் அவங்களுக்கு ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுட்டு ஒரு 4-5 மாதத்தில் அவங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ண உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. நான் எத்தனையோ பேருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த யூடியூப் சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுவேன் நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்களுக்கு. அதில் எனக்கு ரிப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபி சிஸ்டர் மட்டும்தான். நான் ஒரு டவுட்டு கேட்டிருந்தேன். இந்த வீடியோக்களில் மியூசிக்லாம் ஆட் பண்ணுறீங்க, அவங்க சேனலில் நிறைய பாடல்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதா அப்படி சொல்லிட்டு அவங்க உடனே எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஸோ அந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில யூடியூபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணோம்னா ஒரு ரிப்ளைமே பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துருக்கலாம். பட் இவங்க அவங்களோட வேலை எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே எனக்கு உடனே ரிப்ளை பண்ணது அவ்வளோ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல மனசுள்ள சிஸ்டராக இருப்பாங்க போல் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அப்போவே இருந்தது. அவங்க சேனல் நான் அடிக்கடி பார்ப்பேன். நிறைய விஷயங்களை அவங்க சேனலில் நான் கற்றுட்ருக்கேன், எப்படி விலாக் வீடியோ எடுக்கிறதுன்னு. ஏன்னா அவங்க நல்லா வீடியோ எடுப்பாங்க. நான் நிறைய வீடியோக்கெல்லாம் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி பேசுகிறாங்க, எப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. நானுமே அவங்க சேனலை பற்றி நிறைய கற்றுருக்கேங்க. பட் இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததை காலையில் நான் அவங்க சேனலை போய் பார்த்து அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே என்னால் தாங்கவே முடியலை. நம்ம அவங்க கூட பழகுனதில்லை, இருந்தாலுமே ஒரு வீடியோ மூலமாக எவ்வளோ நம்ம அட்டாச் ஆகிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சது. பொதுவாகவே நான் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம்னாலுமே ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுவேன். ஒரு எமோஷ்னலான பர்சன் தான் நான். பட் அவங்க அந்த அண்ணா இறந்துட்டாங்க அப்படின்றத கேட்ட உடனே அப்படியே கண்ணில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு என் ஹஸ்பண்டு தான் ஃபஸ்ட்டு போனேன், அந்த அண்ணா இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அந்த சிஸ்டருக்காகலாம் ப்ரேயர் பண்ணேன். எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணோம்ல, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த கடவுள் நல்லவங்கள தான் அதிகமாக சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நடக்குது உலகத்தில். என்ன பண்ணுறது? விதி, அவங்களுக்கு விதியில் இந்த மாதிரி எழுதியிருக்குமோ என்னமோ தெரியல. அந்த விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம என்ன தான் பண்ணாலுமே சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியாக கூட அவங்களுக்கு நடந்திருக்கலாம். பட் அந்த சிஸ்டர் அபி சிஸ்டர் ஒரு ஸ்ட்ராங்கான உமன். அவங்கள அப்படி தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களோட கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு தனியாக ஒரு பொண்ணாக இவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஈஸியே கிடையாது இப்போ உள்ள காலகட்டத்தில். அதுவும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களும் இல்லை. ஒரு கூட பிறந்தவங்க யாராவது இருந்திருந்தால் கூட ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். பட் ஒரே ஆளாக அவங்களோட ஹஸ்பண்டோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, வீட்டில் உள்ள அந்த ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பார்த்து அவங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்கள பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கறணும் நம்ம. ஃபஸ்ட்டு என்னென்னா, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத அவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கிறணும்.
அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு ஒரு வேலை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் அவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கணும். என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து சம்பாதிச்சாலுமே அவங்க நம்ம கையில் ஒரு 10 ரூபாயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து ஏதோ கிளாத்திங் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, ட்ரெஸ்ஸஸ் சேல் பண்ணுறதுலாம். இப்போ வந்து இப்போ இப்போ நம்ம நடைமுறையில் பேசுவோமே, இப்போ அவங்க ஹஸ்பண்டு இல்லை, அதுக்கப்புறமா அவங்க ஃபைனான்ஷியலாக எதை வந்து சப்போர்ட்டாக எடுத்து அவங்க ஃபேமிலியை குழந்தைங்கள ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த யூடியூப் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியலுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எல்லா பெண்களுமே பார்த்திங்கன்னா கணவரை எதிர்பார்த்து எல்லா நேரங்கள்லையுமே இருக்காதீங்க, அவ்வளோதானே சொல்லுவேன். நான் நிறைய வீடியோஸ்களே சொல்லியிருக்கேன், 10 ரூபாய்னாலும் நம்ம ஒரு காசு நம்ம அக்கௌண்ட்டில் வர்ற மாதிரி நம்ம சம்பாதிக்கணும், வீட்டில் இருந்தாச்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு அபி சிஸ்டருக்கு இந்த யூடியூப் வந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. காட் கிரேஸ் அவங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா அவங்களுக்கு அந்த யூடியூப் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நமக்கு எது வந்தாலும் நம்ம மீண்டு வந்துடலாம். பண கஷ்டம் வந்தாலும் மீண்டு வந்துடலாம், சம்பாரித்து அடைச்சிடலாம். அதே மாதிரி நமக்கு மன கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து மனசை தேத்திக்கலாம். பட் இந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், அதுலேருந்து மீண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்களுமே அனுபவிச்சிருக்கோம், என் ஹஸ்பண்டுமே அனுபவிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து அதுலேயே அவர் நிறைய விஷயங்களை கற்றுருக்காரு. அதே மாதிரி நானுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணோம், யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி. அது வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி அது ரொம்ப கஷ்டங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த லைஃப்ன்றது சிலந்தி வலைக்குள்ளே சிக்கின மாதிரி, எலும்பவே முடியாத மாதிரி நம்மளை முடக்கி போட்டுரும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலுமே உடனே டாக்டரை போய் பார்த்து அதை என்ன சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம உடனே பண்ணணும். அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும் இல்லையா, கவர்மெண்ட்டாச்சும் நம்ம உடனே போய் பார்க்கணுங்க. எதையுமே வந்து சாதாரணமாக நினைக்கவே வந்து கூடாது. அந்த சிஸ்டரோட வீடியோஸ்லையுமே நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போனதாக சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அங்கே போயிட்டு ஏதோ சாப்பிடும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு சாஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்களாம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு மாதிரி நெஞ்சை கறிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருந்திருக்கும் போல். அப்போ அதுக்கு ஏதோ ஒன்று எடுத்து அது வந்து வயிறு ஃபுல்லாக புண்ணாகி அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ மெயினே அந்த சாஸ்ன்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த உணவு வந்து ஆரோக்கியமானதா அப்படின்றத பார்த்து தான் நம்ம எங்கேயுமே வந்து சாப்பிடணும். நானுமே நிறைய வீடியோஸ்களில் வந்து சொல்லுவேன், இந்த கலர் ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு திரியிறீங்க, ஆனால் எல்லோரும் சாப்பிடத்தான் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிஸ்டர் ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, அவங்க அபி சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சாஸு சாப்பிட்டதோட விளைவு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த லங்ஸு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு இவ்வளோ தூரம். இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம நினைக்கிறோம் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையுமே நம்ம வந்து பார்த்து தான் சாப்பிடணும். பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷத்தை சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஸோ வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலுமே கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஆனால் அந்த சிஸ்டர் ரொம்ப பாவங்க, ஒரே ஆளாக இருந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து அவங்க வீடியோஸ்கள்லாம் பார்க்கையில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாச்சும் நம்ம ஹஸ்பண்டை வந்து மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த சிஸ்டருக்குள்ளே இருந்தது. அவங்க லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோக்கள்லாம் பார்க்கையில் என் ஹஸ்பண்டுக்கு முடியலை, அவர் மீண்டு வரமாட்டார் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன், ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும், கண்டிப்பாக நான் மீட்டு அவரை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக பேசினாங்க. நானே வீடியோஸ் பார்க்கையில் இவங்களோட நம்பிக்கைக்கே கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்டை எழுப்பிடுவாங்க, மீட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றது எனக்குமே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜியில் என்னென்ன வியாதிகளையோ குணப்படுத்துகிறாங்க, கேன்சரையே குணப்படுத்துகிறாங்க, அந்தளவுக்கு மெடிக்கல் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணி நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அப்போலோவில் வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக மீட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ நம்பிக்கையாக வந்து இருந்தேன். ஸோ இருந்தாலும் அவங்க நம்பிக்கைக்காவது அந்த கடவுள் வந்து இறட்ட பார்த்துருக்கலாம்.
பட் இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அவங்களுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ உண்மையாகவே ஒரு தனி ஆளாக இருந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க கடந்து வந்ததே வந்து ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணாக ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து இனிமேவாச்சும் அந்த கடவுள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசை வந்து கொடுக்கணும். எதையுமே அவங்க எல்லா விஷயங்களையும் அவங்க ஏற்றுக்கணும். அவங்க இப்போ வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக மாறி இருப்பாங்க. ஏன்னா ஒரு 2-3 மாதமாக ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை. ஸோ அவ்வளோ விஷயங்களை அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கையில் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்றது நம்ம மனசே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ராங் வந்து அவங்களுக்கு கடைசி வரை இருக்கணும். இனி அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வாழணும். நான் சின்ன பசங்க தான், அந்த பொண்ணே 12th தான் படிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் ரொம்ப சின்ன பையங்க. உண்மையாகவே நினச்சே பார்க்க முடியல. கடவுள் வந்து இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம வேண்டிக்குவோம். ஸோ எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்ம வந்து தைரியமாக இருப்போம். அதே மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்குருவோம். முக்கியமாக என்ன தான் நம்ம கோடி கோடியாக சம்பாரித்து சொத்து அது இதுன்னு நம்ம சேர்த்து வச்சாலுமே நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா எதுவுமே உதவாது. என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். சாப்பிட்றதுக்கு, அதாவது நல்லா சாப்பிட்றதுக்கு எதுனாலும் வாங்கி கொடுப்பாரு. மற்ற விஷயங்கள் ஏதாவது கேட்டோம்னா வாங்கியே கொடுக்க மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் என் வீட்டுக்காரர். சில நேரங்கள் எனக்கு தோணும், என்னடா அவர் இப்படி கஞ்சனாக இருக்காருன்னு சொல்லி. அப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்பேன், சாப்பிட்றதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஏன் இந்த பொருள் கேட்டால் ஏதாவதுனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கணும், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், அது வந்து நமக்கு வந்து சேமிப்பு தான். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் ஃப்யூச்சரில் சம்பாரிச்சுக்கிடலாம். சாப்பிடாம வயிற்றை கட்டி போட்டு நம்ம வந்து சேமிக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதை வந்து நான் எங்கள் அம்மா முடியாமல் இருக்கையிலேயே நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, காசு பணம் பொருள் சேர்த்து வைக்கிறதுலாம் பெரிய சொத்து கிடையாதுங்க. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் பெரிய சொத்தே. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. நான் நிறைய வீடியோஸ்களில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நார்மலாக வீடியோஸ் போடக்கூடாது, மற்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்களாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்கள் ஒரு அவேர்னஸ் மாதிரி வீடியோ போடுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது அவ்வளோ முக்கியம். ஏன்னா என்ன தான் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், நம்ம முன்னோர்கள் அப்போல்லாம் சாப்பிட்டதுலாம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தது. ஆர்கானிக்காக விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அவசர வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அது எங்கே விளையுது, அது எப்படி விளைய வைக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது. சூப்பர் மார்க்கெட் போகிறோமா, ரெடியாக இருக்கா வாங்குகிறோம். ஒரு சில பேராவது நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். இன்னும் ஒரு சில பேர் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றது, பேக்டு ஃபுட்டு சாப்பிட்றது, அப்புறம் அந்த 2 நிமிஷத்தில் சமைச்சு சாப்பிட்ற மேகி சாப்பிட்றது, இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளுக்குள்ளே அதிகமாக போயிட்டாங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது. ஸோ இதனால தான் அதிகமான நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உணவு பழக்க வழக்கங்கள் மொத்தமாக மாறிடுச்சு. உடற்பயிற்சி எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. இதனால தான் வீட்டுக்கு வீடு நோயாளி அப்படின்ற மாதிரியான நிலமை மாறி வந்துருச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸாக இருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நம்ம ஹெல்த்துக்காண்டி சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ ஏதோ இந்த வீடியோவில் பேசினால என் மனசில் உள்ள பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. பாவம் அபி சிஸ்டர், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரியலை. உண்மையாகவே மனசே சரியில்லைங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலையிலேருந்தே ஒரு மாதிரியாகவே அந்த இன்சிடெண்ட், அவங்களோட நானே புலம்புற மாதிரி பேசிகிட்ருக்கேன் பாருங்கள். அவங்களோட அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஷாக்கிங். உண்மையாகவே அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பட் நம்ம வந்து அவங்கள பார்த்ததில்ல, நேரில் பேசினதில்லை. இருந்தாலுமே அந்த இழப்பை வந்து நம்மளாலே தாங்கிக்க முடியல. பட் அவங்க எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல. சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய். குட் நைட்.